வெல்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டொமக் அல்சர்னு சொல்லப்பட்ட வயிற்றுப்புண் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அந்த அல்சரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ராஜேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்சர் வர்றதுக்கான காரணங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது. அப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால எப்படி அல்சர் வருதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு குழல் வழியாக போயிட்டு நம்மளோட இரைப்பையை அடையுது. அந்த இரைப்பையில தான் நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் அப்படின்னு சொல்ற ஒரு ஆசிட் சுரக்குது. இந்த ஆசிட் ரொம்ப வீரியமிக்க ஆசிட். அப்போ இந்த ஆசிடோட வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நொதிக்க வச்சு சிறுகுடலுக்கு அனுப்புறது தான் இந்த ஆசிடோட வேலை. அப்போ நம்ம ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா கூட இந்த ஆசிடோட அளவு அதிகமாகி அதோட வீரியத்தன்மை என்ன பண்ணுதுன்னா, நம்ம வயிற்றோட உட்பகுதியை டேமேஜ் பண்ணி அல்சரை ஃபார்ம் பண்ணுது. அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறது, அப்புறம் ஸ்மோக் பண்ணுறதும் கூட இதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம ஆல்கஹாலில் அதிகப்படியான அசிடிட்டி இருக்கிறதுனால அந்த அசிடிட்டியும் நமக்கு ஹைட்ரோக்ளோரிக்கில் இருக்க அசிடிட்டியும் ரெண்டுமே ரொம்ப ஆசிட் தன்மையாக இருக்கிறதுனால நம்ம வயிற்றை ஈஸியாக டேமேஜ் பண்ணி அல்சர் ஃபார்ம் பண்ணிடும். அடுத்த காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் அதிகமான காரம் சேர்த்துக்கிறதுனாலையும் அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம சாப்பிட்றதுனாலையும் கூட நமக்கு அல்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக NSAID வகையான மாத்திரைகளை அதிகமாக நம்ம பயன்படுத்துறது மூலமாகவும் நமக்கு அல்சர் வரும். அப்புறம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக, அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால கூட நமக்கு அல்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தலைமுறையாக கூட நமக்கு அல்சர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அல்சர் வந்துருச்சுன்னா நமக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேல் வயிற்று பகுதியில் வலி இருக்கும், அப்புறம் மேல் வயிற்றில் எரிச்சல் இருக்கும், அப்புறம் நெஞ்செரிச்சல் கூட இருக்கும், அப்புறம் வாந்தி மற்றும் வாந்திக்கான உணர்வு இருக்கலாம், அப்புறம் பசியின்மை நிறையவே இருக்கும், அப்புறம் வயிறு உப்புசமாகவே நமக்கு இருக்கும். இந்த அல்சரை எப்படி சரி பண்ணுறதுனா, முதல் விஷயம், நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளையும் கரெக்டான அமௌண்ட் ஃபுட்டை கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கிறது மூலயமா நம்ம வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட செக்ரிஷனை அதிகமாக ஆகாமல் நம்ம தடுத்து அல்சரை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம காலையில் எழுந்ததுமே 1/2 லிட்டர் நம்ம வாட்டரை குடிக்கிறது மூலயமா நம்ம வயிற்றோட அசிடிட்டியை குறைக்க முடியும். அப்புறம் ஆயில் அதிகமாக இருக்க ஃபுட்டையும், ஃபாஸ்ட் ஃபுட்டையும், ஸ்பைசி அதிகமாக இருக்க ஃபுட்டையும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறதையும் ஸ்மோக் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணுறது மூலமா அல்சரை நம்ம தடுத்துக்கலாம். அப்புறம் கேஸ் அதிகமாக இருக்க கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது இந்த 7up, மிராண்டா, கோகோ கோலா, பெப்சி இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மஞ்சள் தூள், வெந்தயக்கீரை, கோஸ், தேன், வாழைப்பழம் இது எல்லாத்தையுமே நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறது மூலமா அல்சரை குணமாக்க முடியும். அப்புறம் அதிகமாக எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தாலே நமக்கு அல்சர் வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.